ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ரவையில் செய்கிற ரவை உருண்டை இல்லாட்டி ரவை லட்டு. இந்த மாதிரி ரவை லட்டு செஞ்சிங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு மேலே வச்சு சாப்பிடலாம். இந்த ரவை லட்டை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தேங்காய் பால்லாம் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். அதோட சீனியை பாகு காய்ச்சி செய்கிறதுனால இந்த ரவா லட்டு கெட்டு போகாது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நெய்யை கொஞ்சம் சூடாக நான் முதல்ல ப்ளம்ஸ் சேர்க்குறேன். ப்ளம்ஸை கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கொள்ளணும், இல்லை அதிகமான கசப்பு தன்மைன்னு வரும். இப்போ கொஞ்சமாக போட்ட பிறகு நிலக்கடலையை தோலை எடுத்துட்டு உடைச்சி போடுறேன். கச்சும் கொஞ்சம் உடைச்சி போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் கொஞ்சம் நெய்யில் அப்படி இதை கொஞ்சம் வறுத்துக்கொள்வோம். நெய் இல்லாட்டி கொஞ்சம் பட்டரில் சரி மார்ஜரின் சரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதை நான் அப்படியே எடுத்துட்டு இதே நெய்யில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் கொஞ்சம் சேர்த்து ரவையை வறுத்துக்கொள்ள போகிறேன். இதே பேனில் ரவையை சலிச்சு எடுக்க போகிறேன். ரவையில் பூச்சி அதெல்லாம் இருக்கும், தூசிகள் இருக்கும், அதனால் நாங்கள் சலிச்சு தான் எடுக்கணும். ஸோ இதிலே வச்சு நான் சலிச்சு எடுத்துட்டேன். இப்போ ரவையை கலர் மாறுற வரைக்கும் வறுக்கக்கூடாது. சும்மா லைட்டாக கொஞ்சம் சூடு ரவை நர நரன்னு இருக்கிற மாதிரி பதத்துக்கு தான் எடுத்துக்கொள்ளணும். நெருப்பு மீடியமுக்கு வச்சுக்கொள்ளணும். அதிக நெருப்பு வச்சா ரவை கலரை மாறிடும், கருப்பாகிடும். ஸோ இதை வறுக்கிற நேரம் கவனமாக பார்த்து வறுத்துக்கொள்ளணும். கிட்டே இருந்து இதை வறுத்து எடுத்துக்கிறோங்க, இல்லாட்டி இப்போ நரன்னு பதத்துக்கு வந்துருச்சு. நாங்கள் ஒரு வேறு பாத்திரத்துக்கு இந்த வறுத்த ரவையை மாற்றிக்கொள்வோம். இங்கே சீனி எடுத்திருக்கேன், ப்ரௌன் சீனி தான் எடுத்திருக்கேன். சீனி 1.25 கப். இப்போ தண்ணி சேர்ப்போம். தண்ணி சீனி மட்டத்துக்கு தண்ணி போடணும். ரவை 3 கப் எடுத்திருக்கேன், அதுக்கு சீனி 1.25 கப் எடுத்திருக்கேன். இப்போ மீடியம் நெருப்பில் வச்சு சீனியை பாகு காய்ச்சிக்கிறணும். இங்கே சீனி கரைஞ்சி ஒரு நூல் பதத்துக்கு வந்தால் போதுமானது. இங்கே நான் ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான வெள்ளை சீனி யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த சீனி கரையை காட்டியும் நாங்கள் அப்படி ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சீனி நல்லா கரைஞ்சி இந்த பாகு ஒரு நூல் பதத்துக்கு வரணும். அதாவது லைட்டாக ஒரு திக்கான பதத்துக்கு வந்த பிறகு தான் நாங்கள் ரவையை கொட்டணும். இது முக்கியமாக பார்த்துக்கொள்ளணும். பாகு திக்கான பதமாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியான பதமாகவும் இருக்கக்கூடாது.
இந்த மாதிரி நாங்கள் பாகு காய்ச்சி லட்டு செய்கிறனால அதிக நாட்களுக்கு, அதாவது 1 மாதத்துக்கு மேலே வச்சிருக்கலாம், கெட்டு போகாமல். தேவையான நேரம் நாங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கிறலாம். இந்த சீனி பாகு குறைஞ்ச அளவு பாகு வந்து கொஞ்சம் திக்காகிக்கிட்டு வருது, லட்டு வந்து ஒழுங்காக வராது. அதனால் ஒரு நூல் பதத்துக்கு வந்தோடனே இப்போ இந்த நெருப்பை வந்து நீங்கள் மீடியம் இதில் வச்சு பாகு காய்ச்சிக்கிறலாம். இப்போ நான் வந்து பால் 3/4 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்க்குறேன். சீனியில் எதுவும் தூசிகள் ஊத்தைகள் இருந்தால் மேலே வந்துடும், அப்போ எடுத்து ஒதுக்கிடலாம். தேங்காய் பால் இல்லாட்டி பசும்பால் சேர்க்கலாம். நான் இங்கே தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இங்கே தூசி எதுவுமே இல்லை. இப்போ பாகும் நல்லா சொன்ன மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் பாகு ஒன்றும் ரெடி ஆகலை, இன்னும் கொஞ்சம் கிளறிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஒரு நூல் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ தூளாக்குன ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கிறேன். டியூஸ்டே வந்து வென்ஸ்டே போகுது, 7ஆம் தேதி இங்கே வரும். இப்போ நான் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். சேர்த்துக்கிட்டு கிளறிக்கிடுவோம். இன்னொரு விசேஷம் வந்தாலும் வீட்டில் வந்து லட்டு செய்வோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நாங்கள் வறுத்து வச்சுருக்க ப்ளம்ஸ், கஜு, நிலக்கடலையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி செய்கிறதுனால லட்டு வந்து வெடிக்காது, தூளாகாது, கல்லும் ஆகாது. இப்போ நான் இங்கே தேங்காய் பாலும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். தேங்காய் பாலை
கட்டியான தேங்காய் பால் கொஞ்சம் சூடாக்கிக்கிடுவோம். பச்சையாக போட்டால் அது கொஞ்சம் கெட்டு போகிற மாதிரி தன்மை வந்துடும். அதனால் கொஞ்சம் சூடாக்கி தான் போடணும். தேங்காய் பால் சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். லட்டு பிடிக்கிற நேரம் ஈஸியாக பிடிச்சிக்கிறலாம், வறண்ட தன்மையும் வராது. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருப்பேன். இதுக்கு மேலே போட வேணாம். இப்போ நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி கொஞ்சம் வைப்போம் செட் ஆகிறதுக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் லட்டு பிடிச்சிக்கிறலாம். இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சு. நாங்கள் உருண்டைகளை பிடிப்போம். இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் சேர்க்குறேன் வாசத்துக்கு. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கிடுவோம். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். எதுவும் வீட்டில் விசேஷங்கள் வந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.